மூன்று நிகழ்வுகள் அவர்களின் மனதை புண்படுத்தியதால் இவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆறுதல் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி தன் புறத்திலே அழைத்தார். அல்லாஹ் இப்படி சொல்வதை கூட நாம் இப்படி பார்க்கலாம். உலகத்திலே மனிதர்கள் உங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு யாரும் இல்லை, நாயகமே நீங்கள் வாருங்கள், மேலே வாருங்கள் என்று அல்லாஹ் அழைக்கிறான். நீங்கள் 7 வானங்களை தாண்டி என்னிடத்தில் வாழுங்கள், மலக்குகள் உங்களுக்கு ஆதரவு தருவார்கள் என்று சொல்லுகிறான் அல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நீங்கள் இங்கே வாருங்கள், உங்களுடைய கவலைகளையும் உங்களுடைய துக்கங்களையும் நாம் போக்கி விடுகிறோம் என்பதற்காக வேண்டி அழைக்கப்பட்ட பயணம் தான் விண்வெளி பயணம் என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த இரவுகளிலே நிறைய நிகழ்வுகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார்கள். நிறைய விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டார்கள், அதை மனிதர்களுக்கு சொல்லி தந்தார்கள் என்பதாக வரலாறுகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்முஹானியுடைய வீட்டிலே படுத்திருந்தார்கள். இரவு நேரத்திலே மலக்குமார்கள் உள்ளே இறங்கினார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உள்ளே இறங்கினார்கள். வானத்திலிருந்து முகத்து வழியாக இறங்கினார்கள். இறங்கி உம்முஹானி அவர்களிடம் வீட்டிலே படுத்திருந்த பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு மக்காவிற்கு வந்தார்கள். மக்காவிலே அங்கிருந்து அவர்கள் நாயகத்தினுடைய இருதயத்தை பிளந்து அதிலே இருதயத்தை எடுத்து ஜம்சம் தண்ணீரிலே கழுகப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பைபாஸ் ஆபரேஷன் 3 முறை செய்யப்பட்டது. இன்னைக்குதான் பைபாஸ் ஆபரேஷன் நமக்கு விசித்திரமாக இருக்கிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய அற்புதங்களில் ஒன்றாக சொல்லப்படக்கூடிய பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருதயத்தை பிளந்து அவர்கள் மேலே அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய இருதயம் தாங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அந்த சக்திகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி 7 வானங்கள் அவர்கள் தாண்டி வருவதற்காக வேண்டி, அந்த பருவங்களை எல்லாம் தாண்டி போக வேண்டும் அல்லவா, அதற்காக வேண்டி உடல் சக்தி உள்ள சக்திகள் வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அவர்களின் உள்ளத்தை ஜம்சம் தண்ணீரிலே கழுகப்பட்டது. ஜம்சம் தண்ணீரிலே கழுகப்பட்டு தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு போனார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. ஹதீஸின் வரிசைகளிலே சொல்லப்படுகிறது, ஜம்சம் தண்ணீர் சிறந்ததா ஹவுதுல் கௌதர் தண்ணீர் சிறந்ததா என்று பார்க்கின்ற நேரத்திலே ஜம்சம் தான் சிறந்தது என்பதாக வரலாற்று குறிப்புகள் நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. ஜம்சம் சிறந்ததாக இருந்ததால் தான்